friends, welcome back to my channel. இன்னைக்கு ஸ்வீட்டி டிவில ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போறீங்க. அதாவது நான் புதுசா ஒரு சேனல் ஓபன் பண்றேன். ஸ்வீட்டி டிவில வந்து ஷாப்பிங், ரூட்டீன், விலாக்ஸ் இந்த மாதிரி தான் வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம கிச்சனுக்கு மட்டும் ஒரு வீடியோ வந்து கிச்சனுக்கு மட்டும் ஒரு சேனல் ஓபன் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ இன்னைக்கு முகூர்த்த நாள், அதனால நான் இன்னைக்கு ஆரம்பிக்க போறேன். அந்த சேனல் பேர் என்னன்னா ஸ்வீட்டி கிச்சன் சொல்லிட்டு நான் ஆரம்பிக்க போறேன். ஏன்னா ஏற்கனவே நம்மளது ஸ்வீட்டி டிவி, ஸோ ஸ்வீட்டிங்கிற நேம்லேயே வரட்டுங்கிறதுக்காக ஸ்வீட்டி கிச்சன் சொல்லிட்டு நான் நேம் வச்சிருக்கேன். நான் ஸ்வீட்டி கிச்சனுக்கு வந்து இன்னைக்கு நிறைய திங்ஸ் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அந்த சேனல் ஓப்பன் பண்ணுறதுக்காக. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து குக்கிங் மட்டும்தான் வரும், வேறு அதர்ஸ் எதுவுமே வராது. ஆனால் ஸ்வீட்டி டிவியில் வந்து வழக்கம் போல் வந்து எல்லாமே வரும். ஆனால் இதுலேயும் குக்கிங் வரும், ஆனால் ருட்டீன் மாதிரி வரும், தனித்தனி டிஷ்ஷாக எதுவும் வராது. ஸோ ஸ்வீட்டி டிவியில் தனித்தனி டிஷ்ஷாக வரும். ஸோ புதுசான டிஷ்லாம் பார்க்க போகிறீங்க. அதே மாதிரி டைமிங் வந்து இல்லை கம்மியாக தான் வந்து இருக்கும். ஸ்வீட்டி டிவியில் இருக்கிற டைமிங் மாதிரி வராது. ஒரு 3 to 5 minutesக்குள்ளே தான் குக்கிங்லாம் இருக்கும். ஸோ டெய்லியும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு, உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரியான குக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாமே வரும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ஸ்வீட்டி கிச்சனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ ஓப்பன் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்வீட்டி டிவிக்கு சப்போர்ட் பண்ண எல்லோருமே வந்து ஸ்வீட்டி கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலில் நல்லா ரீச் ஆகணும். ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ வாங்க நான் என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன்னு சொல்லி பார்த்துக்கலாம் வாங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம புதுசாக போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு திங்ஸ் வந்து நான் ஒரு குக்வேர் செட்டில் வந்து ஒரு கடாய் வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம கேஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், இண்டக்ஷன்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதான் ஃபஸ்ட்டு பொருள். நான் வாங்கியிருக்கிற பிராண்ட் வந்து ஆர்னட்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. ஸோ இதில் தான் வாங்கியிருக்கேன். இது பாருங்கள், இது எதுக்காகனா நம்ம சாம்பார் வைக்கிறதுக்கு இல்லை கொஞ்சம் அதிகமான இதை கிரேவி பண்ணுறது இப்படி எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுங்கிறதுக்காக கொஞ்சம் பெரிய சைஸில் வாங்கியிருக்கேன், நான்ஸ்டிக்கில். அதுக்கு வந்து ஸ்டீலில் வந்து இந்த மாதிரி மூடி கொடுத்துருக்காங்க. கிளாஸில் வந்து இருந்துச்சு. ஸோ அது ரொம்ப வெயிட்டாக எங்கே நான் கீழே போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வாங்கியிருக்கேன். ஸ்டீலு கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, மூடுறதுக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், எடுத்து கீழே வைக்கக்குள்ள எந்த ஒரு பயமும் இருக்காது. அதுக்காக நான் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். இதுக்கு வந்து ஒரு மரக்கரண்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் ஒரு செட்டு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 850 ரூபா ஆகுது. ரெண்டாவது வந்து அதிலே வந்து ஒரு ஸ்மால் சைஸில் வாங்கியிருக்கேன், கொஞ்சம் கம்மியான கிரேவி பண்ணும்போது யூஸ் ஆகுங்கிறதுக்காக. ஸோ பாருங்கள், இதுவும் வந்து அதே மாதிரி தாங்க. ஆனால் இது வந்து கேஸில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், இண்டக்ஷனில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நான் கேஸ் தானே யூஸ் பண்ண போகிறேன், இண்டக்ஷன் என்கிட்ட கிடையாது. ஸோ அதனால் இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாங்கியாச்சு. பாருங்கள், இது ஒரு குட்டி கடாய். இது ஒரு 3 பேர் 4 பேர் அளவுக்கு வந்து நம்ம இதில் ஒரு டிஷ் குக் பண்ணலாம். கிரேவி, சாம்பார், ரசம் எல்லாமே பண்ணலாம். இதுக்கும் வந்து ஸ்டீலில் தான் மூடி கொடுத்துருக்காங்க. நான் லிட்டில் வாங்கல, சேம் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. இதுக்கும் அதே மாதிரி ஒரு மரக்கரண்டி, ஒரு ஸ்க்ரப்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய ரேட் வந்து 600 ஆகுது. இது செகண்ட் ஒன். அதுக்கப்புறமா ஒரு குட்டி குட்டி பவுல்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதனுடைய ப்ரைஸு டோட்டலாகவே வந்து 74 தான் ஆகுது. ஆல்ரெடி நான் ஏற்கனவே சென்னையில் சரவணா ஸ்டோர்லேருந்து நிறைய பவுல்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனால் கொஞ்சம் இது கிளாஸில் இருந்தது, ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்ததால் நான் இது வாங்கிட்டேன். இது அரியலூரில் தான் இது எல்லாமே வாங்கினேன். ஸோ இதை நான் வாங்கியிருக்கிற 6 பவுல்ஸு, இது 74 ஆகுது, இது 6ம் சேர்த்து. இது எதுக்காகனா, இப்போ மிளகாத்தூள், மஞ்சத்தூள் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாக்ஸை காமிக்காமல் இதில் கொஞ்சம் கொட்டி வச்சு அப்படியே டைரெக்டாக கொட்டிடலாம், அந்த மெஷர்மெண்ட்டோட உங்களுக்கு மென்ஷன் பண்ணலாங்கிறதுக்காக அந்த மாதிரி பவுல் வாங்கியிருக்கேன். ஏற்கனவே என்கிட்ட நிறைய பவுல்ஸ் இருக்குது.
ஆனால் இதை பார்த்ததும் சரி கொஞ்சம் வாங்கிக்கலாம். இன்னொன்று பிளெயினாக இருக்குது, உள்ளே என்ன திங்ஸ் இருக்குதுன்னு கிளியராக தெரியும். அதுக்காக நான் இந்த பவுல்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அடுத்ததாக கறி போட், அதாவது ஏதோ சாம்பார் வைக்கிறதுக்கு இல்லை ஏதாவது கம்மியான பிரியாணி பண்ணுறதுக்காக வந்து ஐடியலில் வந்து ஒரு கறி போட் வாங்கியிருக்கேன். என்னோடய ப்ரைஸ் வந்து 1350 சொன்னாங்க, ஆனால் 1100 தான் நான் கொடுத்தாங்க. கொஞ்சம் ரேட் கொஞ்சம் கம்மி பண்ணி கேட்டேன். ஸோ இதுக்கு மூடி வந்து கிளாஸில் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு வெயிட்டாக இருக்குது, வெயிட்டில் தான் கொடுத்துருக்காங்க மூடி. இது பாருங்கள், இது நம்ம கம்மியாக ஏதாவது பிரியாணி பண்ணலாம், இதில் சாம்பார் வைக்கலாம், எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஸோ அதுக்காக வாங்கியிருக்கேன். 2 கடாய், இது ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ இதுக்கு மூடி கரெக்டாக இருக்குது. இதுக்கு ஒரு அதே மாதிரி மரக்கரண்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்கும் வந்து ஸ்டீலில் தான் இந்த மாதிரி கைப்பிடிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக உள்ளே வந்து அந்த கோட்டிங் எல்லாமே நான்ஸ்டிக்கில் தான் இருக்குது. வெளியில் வந்து இந்த எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி கொஞ்சம் கலராக இருந்தால் அழகாக இருக்கும் குக்கிங்க்கு அப்படிங்கிறதுக்காக நான் வாங்கியிருக்கேன். அதுக்கடுத்து வந்து நான் ஸ்டீலில் ஒரு சலடை வாங்கிட்டு வந்திருக்கேன். என்கிட்ட ஏற்கனவே பிளாஸ்டிக்கில் இருக்குது. ஸோ பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக ஸ்டீலில் வாங்கியிருக்கேன். இது எதுக்காக யூஸ் பண்ணுறது, நம்ம கீரை அலசுறதுக்கு, வெஜிடபிள்ஸ்லாம் வந்து கட் பண்ணி போட்டு அலசுறதுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக இது வாங்கியிருக்கேன். என்னோட ரேட் வந்து 450 ஆகுது. ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறமா 2 பவுல்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். மிக்சிங் பவுல், ஒன்று 50 rupees ஆகுது. ஆல்ரெடி என்கிட்ட நிறைய பவுல்ஸ் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக 2 பவுல் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏதாவது எக் அந்த மாதிரி எதாவது மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகுங்கிறதுக்காக. அதுக்கப்புறமா இந்த செராமிக் ஜாடிலாம் வந்து என்கிட்ட ஆல்ரெடி ஏற்கனவே சரவணா ஸ்டோரில் வந்து நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ இந்த ஜாடி இங்கே நான் போன ஷாப்பில் இருந்துச்சு. ஸோ பார்த்தது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த ஷேப்பே பாருங்கள், ஒரு மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. உள்ள எல்லோவில் கொடுத்துருக்காங்க, வெளியில் வந்து ஒயிட் கலரில் வந்து டாட் வச்சு கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு பவுடர் டப்பா மாதிரியான ஷேப்பில் அப்படி இருக்குது. இது வந்து 70 ரூபா ஆகுது என்னோடய ப்ரைஸு. இதில் ஏதாவது சால்ட் உப்பு ஏதாவது கொட்டி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இது ஒன்று வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ஸ்வீட்டு டிவிக்கும் ஸ்வீட்டு கிச்சனுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இதில் தெரிய போகுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் ஸ்டவ் வந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏற்கனவே ஸ்வீட்டு டிவியில் வந்து ஸ்டீலில் தான் கேஸ் ஸ்டவ் இருந்தது என்கிட்ட. ஸோ ஸ்வீட்டு கிச்சனுக்கு வந்து கொஞ்சம் மாற்றி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் ஒரு கேஸ் ஸ்டவ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்தது, பிடிச்சிருந்தது. ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி ஒரு கேஸ் ஸ்டவ் வாங்கணும்னு சொல்லிட்டு. சரி, இப்போது இந்த ஸ்வீட்டு கிச்சன் ஸ்டார்ட் பண்ண போகிறங்கிறதுக்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதனால இப்போ நான் கேஸ் ஸ்டவ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது என்ன பிராண்ட் என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள், இப்போ காமிக்கிறேன். ஸோ இதான் அந்த கேஸ் ஸ்டவ், ப்ரிஸ்டீஜில் வாங்கியிருக்கேன். ப்ரிஸ்டீஜ் மார்வல் ப்ளஸ் கேஸ் ஸ்டவ்னு வாங்கியிருக்கேன். ஸோ இது எத்தனை பர்னர்னா 3 பர்னர் வருது. கொஞ்சம் மாடலிங்காக பண்ணலாம், கொஞ்சம் குவாலிட்டியாக பண்ணலாம், ஸ்வீட்டு டிவி மாதிரி இல்லாமல் கொஞ்சமாவது சேஞ்சஸாக பண்ணணுங்கிறதுக்காக இது வாங்கிட்டு வந்திருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து 4650 ஆகுது. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், ஆனால் ரொம்ப வெயிட்டாக இருக்குது, தூக்கி வைக்கவே கஷ்டமாக தான் இருந்தது. எப்படி எடுக்கிறதுனே தெரியல. ரொம்ப வெயிட்டாக இருக்குங்க. பாக்ஸ் இதுதான் அந்த கேஸ் ஸ்டவ். இந்த மாதிரி நானும் வாங்கி யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நிறையா யூடியூபர்ஸ் வந்து இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்றைக்கு தான் வாங்குவோம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிவிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இப்போது இது ஸ்டார்ட் பண்ண போகிறோங்கிறதால ஸ்வீட்டு கிச்சனுக்காக இது நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு. பாருங்கள், நல்லா கவர் பண்ணி நல்லா சேஃபாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அரியலூரில் தாங்க வாங்கினேன். இன்னொன்று ப்ரிஸ்டீஜ் ஏன் நான் தேர்ந்தெடுத்தேன்னா, இங்கே சர்வீஸ் சென்டர் வந்து ப்ரிஸ்டீஜ் தான் எல்லாருமே வராங்களாம். ப்ரிஸ்டீஜ் அண்ட் பட்டர்ஃப்ளை தான் வராங்க. ஸோ அதுக்காகவும் முக்கியமாக நான் இது நான் வாங்கினது. ஏன்னா சர்வீஸ் வந்து இங்கே முக்கியம். சென்னையாக இருந்தால் எல்லாமே இருக்கும்.
நல்ல ஒரு பிளாக் கலரு, ரொம்ப எனக்கு பிடிக்கும் இந்த கலர். ஸோ ஒரு சூப்பரான கேஸ் ஸ்டவ் வாங்கியாச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க இது வாங்கினதில். ஏன்னா நம்ம கிச்சனுக்கு ஒரு ஒரு பொருளும் வாங்கும்போது ரொம்ப ஆசையோடு தான் லேடிஸ் எல்லாருமே வாங்குவாங்க. அது ஒரு ஒரு பொருளும் அவ்வளோ ஒரு பொக்கிஷம் மாதிரி தான் அவங்களுக்கு. கிச்சனுக்கு ஏதோ ஒரு புதுசாக ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணாலே நமக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். யாராவது இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள், எப்படி இருக்கு என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதாங்க, இப்போ செட் பண்ணியாச்சு. கீழே வந்து ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க, 3 பார்ட்டுக்குமே இங்கே கொடுத்துருக்காங்க தனித்தனியாக. ஸோ நம்ம பண்ணிக்கலாம். இன்னொன்று இந்த மாதிரி கொஞ்சம் மாடலாக இப்படி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம பாத்திரத்தை மேலே வைக்கும்போது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், கேஸ் வந்து எல்லா இடத்துக்கும் பரவது மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாண்டு வாங்கினீங்கன்னா. அதுக்கப்புறமா இது பாருங்கள், இது ஓப்பன் பண்ண முடியாது போல். நம்ம ஸ்டீல் அடுப்புலாம் வந்து இது தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க நம்ம எடுத்து கழுவுறதுக்கு எல்லாத்துக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து நெட் போட்டு எல்லாம் டைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே இந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு தெரியல. இது ஒரு வேளை சிந்தாமல் இருக்கிறதுக்கா இல்லை சேஃபாக இருக்கிறதுக்கான்னு தெரியல. இப்போ வந்து இது நம்ம வாஷ் பண்ணணும்னா ஒன்று அப்படியே வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது மேலே தான் இருக்குது அந்த கேஸ் வர்றது, இதுக்கு ஈக்குவலாக இல்லை. ஸோ நம்ம அப்படியே கூட நம்ம தொடச்சிக்கலாம். கழட்டி வாஷ் பண்ணாலும் நெட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க, நம்ம கழட்டி வாஷ் பண்ணிக்கலாம். இது மேலே பொங்குனா இதுக்கு பக்கத்தில் பொங்குனா இந்த சைடில் வந்துடும் நினைக்கிறேன். அதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க க்ளோஸாக. எல்லாத்துலேயுமே கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், இதுதான் கொஞ்சம் பெரிய அடுப்பு, கொஞ்சம் பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க இந்த பர்னர். இது வந்து கொஞ்சம் மீடியம் சைஸு. இது வந்து பாருங்கள் மீடியம் சைஸில் இருக்குது. அதுக்கப்புறமா இது வந்து சின்னது. நம்ம 4 அடுப்பு உள்ளது நான் வாங்கலான்னு பார்த்தா 4 அடுப்பு உள்ளதுன்னா நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காது. 4 அடுப்புலையும் எதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், அங்கே ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு நமக்கு அது ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குங்கிறதுக்காக இதுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏதோ இப்போ சாப்பாடு சாம்பார் இல்லை ஏதோ ஒரு பொரியல் பண்ணும்போது 3 அடுப்பு கொஞ்சம் யூஸ் ஆகும். இல்லை சாப்பாடு சாம்பார் பண்ணும்போது பால் காய்ச்சலுக்கு யூஸ் ஆகும். யாராவது இப்போ நம்ம ஏதாவது சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது யாராவது இப்போ கெஸ்ட் வந்துட்டாங்க, உடனே டீ காஃபி போடணுன்னா இன்னொரு அடுப்பு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதை இது பண்ணி தான் நான் வந்து இந்த அடுப்பு வாங்கினேன். ஸோ ப்ரெஸ்டீஜ் வந்து நல்ல பிராண்டு நினச்சி நான் வாங்கியிருக்கேன். ஸோ நல்லா உழைக்கணும்னு அவங்க சொன்னாங்க. சர்வீஸ் சென்டருங்க பக்கத்துலேயே இருக்குது அரியலூர்லேயே, அதனால் எதுவும் பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் நான் வாங்கியிருக்கேன். நீங்கள் யாராவது யூஸ் பண்ணீங்கன்னா சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு, எப்படிலாம் அது எத்தனை வருஷமாக நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதாங்க, இதுதான் முக்கியமானது. அதுக்கப்புறமா இது கூட ஏதோ அடிஷ்னலாக ஒன்று கொடுத்துருக்காங்க. மேலே இப்படி வைக்கிறதுக்கா நமக்கு ஒரு வேளை வந்து கொஞ்சம் அடிஷ்னலாக ஹைட் வேணும்னா இப்படி வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். அதுக்காகவா இது எதுக்கு கொடுத்துருக்காங்க? ஸோ அந்த கேஸ் வர்றதுக்குலாம் பின்னாடி வந்து இந்த இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த குழாய் வந்து கேஸ் வர்றதுக்கு இது எல்லாத்துக்கும் உங்கள் பேக்கில் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று 2 இயர்ஸ் வாரண்டியோடு இருக்குது. இந்த 2 இயர்ஸ்க்குள்ளே நம்ம ஏதோ ப்ராப்ளம்னா வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு கூட சொல்லியிருக்காங்க. ஏதோ சர்வீஸ் பண்ணாலும் ஃப்ரீ சர்வீஸ் தான். ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு வாங்கியிருக்கேன். நல்ல ஒரு திக்கான இதில் இந்த கிளாஸ் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஸோ பாருங்கள், நம்ம கையை வச்சு தேய்ச்சாலே அது அப்படியே போயிடுது காணாமல், அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ஸ்வீட்டு கிச்சனில் பார்க்கலாம். எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். நிறைய புது புது டிஷ் வந்து பண்ணணுன்ட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது ஏற்கனவே வந்து என்னுடைய பர்த்டே கிஃப்ட் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஒரு மொபைல் வாங்கி கொடுத்தாங்க. அது வந்து மோஸ்ட்லி இப்போ அது என்னோட ஹஸ்பண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய டேப் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்கிறதுக்காக. அதனால இப்போ எனக்கு வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எதுக்குமே வந்து கொஞ்சம் மொபைல் இல்லை, ரொம்ப கஷ்டமாக கேமராவில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக வந்து ஒரு மொபைல் வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த மொபைல் வந்து இதில் நீங்கள் அடுத்ததாக பார்க்கலாம். ரொம்ப ரேட் அதிகம்னு பார்த்தீங்கன்னா மொபைல் தான் ரேட் அதிகம். இதெல்லாம் கூட கொஞ்சம் ரேட் கம்மி. ரொம்ப அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மொபைல் தான்.
ஸோ மொபைல் இருந்தால் நம்ம இஷ்டத்துக்கு டெய்லி வந்து ஒரு வீடியோஸாக உங்களுக்கு கொடுத்துட்ருக்கலாம். ஸ்வீட்டி டிவி மாதிரி கொஞ்சம் லேட் பண்ணாமல் 2 நாளைக்கு ஒரு டைம் 3 நாளைக்கு ஒரு டைம் அந்த மாதிரி இல்லாமல் ஸ்வீட்டி கிச்சன்லேயாவது டெய்லி ஒரு வீடியோ கொடுக்கணுங்கிறதுக்காக மொபைல் கையோட வாங்கியாச்சு. அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. உங்களுக்கு டெய்லி ஒரு வீடியோஸ் வரும். அடுத்து இப்போ நம்ம மொபைலை பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுதாங்க புதுசாக வாங்கியிருக்கிற மொபைலு. விவோ V11 வாங்கியிருக்கேன். ஸோ பாருங்கள், இது ஆல்ரெடி ஏற்கனவே நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதிலே வந்து இந்த கைட் புக் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து செல்லுக்கு பேக்கில் போடுறதுக்காக இந்த கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே எடுத்து ஓப்பன் பண்ணதால் நான் எல்லா ஆப்ஸும் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொன்று ஃபேஸ் லாக் இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கேமரா வந்து ஃப்ரண்ட்லேயும் இருக்குது, பேக்கில் இருக்குது. ஸோ பேக்கில் வந்து 2 கேமரா கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஃபோக்கஸ்க்கு, ஒன்று அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்க்கு. இது கூடவே வந்து சார்ஜர், வழக்கமாக எல்லா ஃபோன்லேயும் கொடுக்குற சார்ஜர் தான். அப்புறம் ஒரு ஹெட்செட் கொடுத்துருக்காங்க. இதோட ரேட் வந்து 26,000 ரூபாய் வந்துச்சுங்க. இது வந்து சிம் கார்டு கட்டுற சைடில் கட்டுறதுக்காக அந்த டூல் கொடுத்துருக்காங்க. அப்புறமா இது வாரண்டி கார்டு, விவோ வாரண்டி கார்டுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஸ்வீட்டி கிச்சனுக்காக நம்ம என்னென்ன திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படிங்கிறது நீங்கள் வீடியோவில் பார்த்துருந்துருப்பீங்க. புது புது பொருட்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. அடுப்பு, ஃபோனு, அப்புறமா குக்வேர் செட்டு, இந்த மாதிரி நிறைய வாங்கிட்டு வந்திருக்கோம். இன்னும் கூட கொஞ்சம் பொருட்கள்லாம் நான் வாங்க போகிறேன். ஸோ இது எல்லாமே உங்களுக்காக தான். உங்களுக்காக கண்டினியூவாக வந்து வீடியோஸ் போடணும். எனக்கு குக்கிங் பண்ணுறது ரொம்ப நல்லா பிடிக்கும். அதுக்கு எப்படி சரியாக பண்ண முடியல. ஏன்னா ஸ்வீட்டி டிவியை நான் வேறு மாதிரி கொண்டு வந்துட்டேன். குக்கிங்காக ஸ்டார்ட் பண்ணது, அப்புறம் பியூட்டி, ட்ரெஸ்ஸிங், விலாக்ஸ், ரூட்டீன்ஸ் இந்த மாதிரி நிறைய வந்துருச்சு. ஸோ கிச்சனுக்காக நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் நம்ம வியூவர்ஸ்க்கும் எதாவது புதுசாக பண்ணணுங்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்வீட்டி கிச்சன் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்வீட்டி டிவிக்கு சப்போர்ட் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபரும் நம்ம ஸ்வீட்டி கிச்சனுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த பொருட்கள்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.